அண்மை செய்தி. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கும்பமேளா நடைபெறக்கூடிய பிரயாக்ராஜ் பகுதியில் பயங்கர தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. நீங்க வீடியோகிராஃபில எக்ஸ்பர்ட் ஆகணுமா? உங்களுக்காகவே வடிவமைக்கப்பட்டதுதான் வீடியோகிராஃபி மாஸ்டர் கிளாஸ் கோர்ஸ். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி எப்படின்னு கத்துக்கோங்க. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மகா கும்பமேளா நடைபெறக்கூடிய இடத்தில் பயங்கர தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த மகா கும்பமேளாவில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டுள்ளதால் அங்கு பெரும் பரபரப்பாக காணப்படுகிறது. அந்த காட்சிகளை தற்போது நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். மேலும் கூடுதல் தகவல்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், வணக்கம். இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டது? தற்போது அங்க களச்சூழல் என்ன, விவரிங்க. வணக்கம். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்று வருகின்றது. இந்த கும்பமேளாவில் கிட்டத்தட்ட பல ஊர்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கே தங்கி இருக்கிறார்கள். பக்தர்கள் தங்குவதற்காக அங்கு ஒரு தனி நகரமே அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கும்ப நகர் என்கிற ஒரு தனி நகரமே அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கும்பமேளா நடைபெறக்கூடிய அந்த பகுதியில் பக்தர்கள் தங்கி இருக்கக்கூடிய கூடார பகுதியில் சற்று முன்னதாக ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. பல கூடாரங்கள் அது தீயில் எரியை கருகி சேதமடைந்திருக்கிறது. தீ ஜுவாலைகள் கொழுந்து விட்டு எரியக்கூடிய காட்சிகளையும், இதனால் அந்த பகுதியில் கரும்புகை சூழ்ந்து காணப்படுவதையும் காட்சிகள் வாயிலாக பார்க்க முடிகின்றது. தண்ணீரை கொண்டு பீச்சை அடித்து அணைக்கக்கூடிய அந்த பணிகளும் கூட தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. இந்த தீ விபத்தில் இதுவரைக்கும் யாருக்கும் உயிரிழப்பு ஏற்பட்டதாக தகவல்கள் இல்லை. இருப்பினும் பல கூடாரங்கள், அதில் வைக்கப்பட்டிருந்த பக்தர்களுடைய உடைமைகள் தீயில் கருகி சேதமடைந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. தீ விபத்து எப்படி ஏற்பட்டது என்பது குறித்த முழுமையான விவரங்கள் தற்போது வரை வெளியாகவில்லை. ஒருவேளை கூடாரத்தில் பக்தர்கள் ஏதேனும் சமையல் செய்து அதில் இருந்து தீ பற்றி இருக்கலாமோ என்கிற ஒரு கோணமும் பார்க்கப்படுகின்றது. தீ முழுமையாக அணைக்கப்பட்டு அதிகாரிகள் தகவல் அளித்த பிறகுதான் இதில் முழுமையாக என்ன சேதம் ஏற்பட்டிருக்கிறது, தீ விபத்து எப்படி ஏற்பட்டது என்பது குறித்த தகவல்கள் நமக்கு தெரிய வரும். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்.